பொதுவாக இலங்கையிலே உயரமான மலைத்தொடர்னு சொல்லுவாங்க. என்னது? பீதுரு தாலகால மலை. பீதுரு தாலகால்னு சொல்லுவாங்க, பீடு மலைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் பிதுரு தலாகலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலைக்கு நேர் எதிராக இருக்க ஒரு மலை தான் இந்த சிங்கல்ட்ரி மலை. சிங்கல்ட்ரி மலைன்னு சொன்னால் இது வந்து அந்த மலையின் தொடர்ச்சி தான். இருந்தாலும் இந்த மலை சிங்கல்ட்ரின்னு சொல்கிறது, இது அடிவாரத்தில் ஸ்கிராப் தோட்டம் ஸ்டேட் ஒன்று இருக்குது, ஸ்கிராப்னு சொல்லி. அதுக்கு ஆப்போசிட்டில் கிட்ட பார்த்தோம்னு சொன்னால் சுவர்ணகிரி பன்சலை இருக்குது. இது புதுசாக கட்டப்பட்டு வர ஒரு பன்சலை. அந்த காலத்தில் இது ஒரு சின்ன ஒரு இடமாக தான் இருந்துச்சு. இப்போ அது இந்த வளம் பெரிதளவுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக நிர்மாண பணிகளில் ஈடுபட்டு வராங்க. புத்தர் சிலை அதை நம்ம ஜூம் பண்ணி பார்க்க நமக்கு தெரியும். இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கு. இது பக்கத்துலேயும் இந்த மாதிரி வேலை திட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த அடிவாரத்தில் இருக்க ஒரு எஸ்டேட்ஸ் தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸ்கிராப் எஸ்டேட்னு சொல்லுவோம். ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட். இப்போ இந்த சிங்கல்ட்ரி மலை வந்து இதுக்கு ரோடு இருக்குதுன்னு சொன்னால் ஒரு கரடுமுரடான ரோடு. அதாவது இந்த ரோடு வந்து அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, சுவர்ணகிரி விகாரை எழுதி போகலாம் பை வெஹிக்கிளில். அதுங்கிட்டு போகணும்னு சொன்னால் நடந்து தான் போகணும். என்ற ரோட் அவ்வளோ சூட்டபிள் இல்லை. ஆனால் வெஹிக்கிளில் போகலாம், கொஞ்சம் ரிஸ்க்கு. இந்த மலைக்கு போனால் அந்த உச்சிக்கு போனால் உங்களுக்கு தெரியும், அங்கேருந்து முழு நூறலையாவையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவ்வளோ ரம்மியமாக காட்சியளிக்கும். நம்ம சாதாரணமாக மலை ஜூம் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் ஹைக்கிங் போவாங்க. எனக்கு விளங்குது இங்கேருந்து அங்கே யாரும் ஹைக்கிங் போகிறாங்க, ரெட் கலர் டிஷர்ட் போட்டுக்க மாதிரி விளங்குது. பார்ப்போம் ஜூம் பண்ணி. ரைட், யார் அது? இன்றைக்கி ஃபாரினர்ஸ் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரைட், நினைக்கிறேன் யாரோ 2 பேர், கிளியராக தெரியலை. யாரோ 2 பேர் ஹைக்கிங் போகிறாங்களா? சில தேயிலை பறிக்கக்கூடியதும் இருக்கும். தேயிலை பறிக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, தான் அந்த அடிவாரம். இது என்னன்னு கேட்டால் மொபிட்டெல், ஏர்டெல் அவங்களோட கம்பெனியில் இருக்க டவர்ஸ் அங்கே இருக்குது. இங்கேருந்து பார்த்தோம்னு சொன்னால் முழு நுவரெலியாவும் ரொம்ப அழகாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த பக்கம் நான்ஒயா, ஸ்ரீபாத மலைகள்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை நம்ம கட்டாயம் அந்த இடத்துல வந்து பார்த்தா தான் அது ரம்மியம் தெரியும். அதன் தொடர்ச்சியான வீடியோ நான் பதிவிடுறேன். இதை சேர்த்து போயிட்டு பார்ப்போம் அந்த இடத்துல என்ன எப்படி இருக்குது, அந்த லொக்கேஷன் எப்படி. ஆனால் இந்த மாதிரி நல்ல ஒரு கிளைமேட் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் போயிட்டு வரல. ஓகே, இதுதான் அந்த இடம். அதே மாதிரி நம்ம இந்த சுவர்ணகிரி பனிசலைக்கும் போயிட்டு வரலாம். அங்கேருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இது தனியாக ஒரு வீடியோவில் போடும். ஓகே, ரொம்ப அழகான ஒரு பிரதேசம் தான். நம்ம அங்கனைக்கில் மட்டும் போகாமல் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது. இந்த வராங்க, இது வந்து இந்த ஏரியாவுக்கும் போகலாம். இங்கேருந்து பார்த்தாலும் நூறலே ரொம்ப ரம்மியமாக தெரியும். நல்ல ஒரு செம்ம வியூ. இந்த இடத்துக்கும் போகலாம். நம்ம இந்த இடத்துக்கும் போகலாம், கட்டாயம் போவோம். 2க்கும் ஒரே விசிட்டில் போயிட்டு வர்றது நல்லாவும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம் கேட்டால் நான்ஒயா ரோடு, ஓல்லியோ நான்ஒயா ரோடு பக்கத்தில் இருந்து எடுக்கிறோம். ரொம்ப ஒரு அழகான ஒரு காட்சி. காலையிலே பார்க்கணும் இந்த காட்சிகள், அப்போ தான் நல்லாயிருக்கும்.